ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திற்கான என்ன மாதிரியான கைடன்ஸ் ப்ரெடிக்ஷன் வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ விருச்சிகம் உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இந்த மாதம் உங்களுடைய மனசு ஒரு விஷயத்தில் ஏங்கியிருக்கும். நம்மளை யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்களா, நம்ம எல்லாரையும் கேர் பண்ணி பார்க்குறோம், மற்றவங்களுக்கு நிறைய ஒரு அன்பு கொடுக்குறோம், நல்ல கேரிங் எடுத்துக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு யாரும் அப்படி கேரிங் எடுத்துக்க மாட்டுறாங்க. உண்மையான அன்பு கொடுக்குறாங்களா இல்லையா, நம்ம கூட இருக்கிறவங்க கூட அந்த கேரிங் கனெக்ஷன் நம்மளுக்கு உண்மையாகவே இருக்குதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். இதை சார்ந்து நீங்கள் கோவில்களுக்கு போகிறது, தெய்வத்தை வழிபடுறது, என்னை கேர் பண்ணிக்கிற மாதிரி, எனக்கு உண்மையான ஒரு அஃபெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு பர்சனை காட்டு, இல்லை அந்த பர்சன் என்னோட இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என் மேலே இருக்கிற அந்த கேரிங் அதிகப்படுத்து, இல்லை என்னோடய கணவர் இப்படி இருக்கணும், என்னோட மனைவி எப்படி இருக்கணும், என் குழந்தைகள் என்னை புரிஞ்சுக்கணும், என் அம்மா அப்பா என்னை கேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு வகையிலான நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். அந்த நிறைய ஒரு தேடல், ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். இது சார்ந்து நிறைய பூஜைகள், இல்லை கோவிலாக போகிறது, தெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அதற்கெல்லாம் ஒரு ஃபுல்ஃபில் கொடுக்குற மாதிரியான ஒரு பலன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ யாரோ ஒருவருடைய மனசில் நீங்கள் எப்படி ஒருத்தவங்களை கேர் பண்ணுறீங்களோ அது மாதிரி உங்களை யாரோ ஒருத்தர் கேர் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அது உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும். ஸோ அப்படி யாராக இருந்தாலுமே யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் தான் உலகம், உங்களை தான் மனசில் சதா எந்நேரமும் அவங்க மனசில் வச்சு எல்லா விஷயங்களையும் சாதிச்சிட்ருக்காங்க, எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ உங்கள் கேள்விக்கான பதில் கிடைக்கும். அண்ட் கண்டிப்பாக சில பேர்லாம் சிங்கிளாக இருப்பாங்க. என்னோடய லைஃப் பார்ட்னர் நான் எப்போ மீட் பண்ணுவேன், என்னோடய லைஃப் பார்ட்னர் எப்போ தான் வருவாங்க என் லைஃப்குள்ளே, ஸோ உண்மையாக அப்படிலாம் இருக்கிறாங்க, நம்மளுக்கும் ஒரு ஜீவன் இருக்கா அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு, அதற்கான ஒரு தருணங்களும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இவங்க தான் அப்படின்னு காட்டக்கூடிய தருணங்களும் ஏற்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஜென்ரல் ரீடிங்கில் வருது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு டிவைன் பிளஸ்ஸிங் இந்த மாதம் இருக்கும். ஸோ விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கரியர் ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கரியர் ரீதியாக ஏதோ ஒரு விஷயம் உங்களை டைப் பண்ணி வச்சுருக்கும். அதாவது வெளிநாடு வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு பிளாக் இருந்திருக்கும். சில பேருக்கு வெளியூர் சார்ந்த விஷயங்களில் பிளாக் இருக்கும். ஸோ உங்களோட வேலை சார்ந்து, உங்களோட தொழில் சார்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு ப்ராஜெக்ட்க்கு போயிட்டு வரணும்னு நினச்சிருப்பீங்க. அது ரொம்ப நாளாக இழுபறியாக தடையாகவே இருந்துட்டு வந்திருக்கும். பட் அதெல்லாம், அந்த தடையெல்லாம் இப்போ ரிலீஸ் ஆகும் இந்த மாதம். ஸோ நீங்கள் யார் யார் எந்தெந்த இடங்களுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சிங்களோ தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, அது நிச்சயமாக போயிட்டு வருவீங்க. அது எண்ட் ஆஃப் த மூமெண்ட்லையாவது அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து நீங்கள் அந்த இடங்களுக்கு போயிட்டு வர மாதிரி, அதாவது அந்த வேலையை செஞ்சுட்டு வர மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஸோ தடைப்பட்ட அந்த வேலை, தடைப்பட்ட காரியம் இதெல்லாம் உங்களுடைய தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் அதை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க தடையே இல்லாமல் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ரீடிங்கில் வருது. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்து நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த், ஹோப் கிடைக்கும். ரிலேஷன்ஷிப் தான் என்னோட பேக் போன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படும். ரிலேஷன்ஷிப்னால அவங்களுக்கு மன ரீதியாக ஒரு ஆறுதல், ஒரு ஹீலிங், ஒரு ரெக்கவரி இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் எப்படி யாரோ ஒரு மனிதர் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுவாங்க, மூணாவது நபர் மூலயமா இதெல்லாம் நடக்கும் அப்படின்லாம் இல்லாமல் தெய்வம் கிட்ட இவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ டிவைன் சைடில் இருந்து அவங்களுக்கு ரிலேஷன் அந்த விஷயங்களில் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கும். அண்ட் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த், ஹோப் கிடைக்கும். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஹீலிங், ரெக்கவரிலாம் இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும் ஹியர் ஆஃப்டர் அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்டேயோ இல்லை கோவில்லையோ முறையிடும் போது அதெல்லாம் கிளியர் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த அளவுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. அண்ட் நிறைய அவங்களுக்கு அந்த ஐக்யூ நாலேஜ் அதிகமாக இருக்கும், மெமரி பவர் அதிகமாக இருக்கும். ஸோ சந்தோஷத்தோட உற்சாகத்தோடு படிப்பாங்க.
ஸோ படிக்கிறது கொஞ்ச நாளாக டல்லாக இருக்குது, எனக்கு வந்து படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன், என்ன ஃபீல்டுன்றதே எனக்கு தெரியல அப்படின்லாம் ஒரு ஏதோ ஒரு எம்டினஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்னா, எம்டி மைண்ட் செட்டோடு இருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதம் வந்து அதிலிருந்து ஒரு சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப உற்சாகத்தோடு படிப்பாங்க, அடுத்து என்னன்ற மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். ஸோ படிப்பு சார்ந்து சில மன நெருடலில் இருக்கிறாங்க, மன வழியில் இருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இவங்களுக்கு டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ இருக்கக்கூடிய எதிரிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், மனதாலையும் உடல் ரீதியாகவும் பிரச்சனை கொடுக்குறவங்களா இருக்கட்டும், இவங்களை சூழ்ந்திருக்கிற ஒரு ஈவல் ஐ உள்ளவங்களாக இருக்கட்டும், ஸோ இவங்ககிட்டலாம் வெளியே வர்றதுக்கு, இந்த விஷயங்கள்லாம் இவங்களை தாக்காமல் இருக்கிறதுக்கு சில யுக்தியை கையாள ஆரம்பிச்சிடணும் இவங்க. ஸோ அப்படி அந்த யுக்தி என்ன அப்படின்னு இவங்க வந்து அவங்களுடைய தெய்வத்துக்கிட்டேயோ இல்லை வந்து அவங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயோ இல்லை குலதெய்வத்துக்கிட்டேயோ கேட்டால் கூட அவங்களுக்கு அந்த யுக்தி என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வந்துடும். ஆக்சுவலாக இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியேறதுக்கும் இதை நம்மளுக்கு திருப்பி அஃபெக்ட் ஆகாமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆன்சரை வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ முதியோர்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குது. யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். எந்த மாதிரியான எதிரிகள் தொல்லை இருந்தாலும் தெய்வத்திட்ட முறையிட்டு அது தகர்க்கிறதுக்கும் அது மீண்டும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான ஒரு யுக்தி ஆன்சரை கேட்டால் அது அவங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிரும். அதுக்கான ஆன்சர்லாம் கிடைச்சிரும் அப்படின்றது அவங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ இந்த விருச்சிக ராசி எந்தெந்த கலர்ஸ்லாம் இந்த மாதம் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ப்ரௌன் கலர் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த காஃபி ப்ரௌன் சொல்லுவாங்க, அந்த கலர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் கோல்டன் கலரை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ கோல்டன் கலர், காஃபி ப்ரௌன் அண்ட் ஒயிட், இந்த 3 கலரும் அவங்க இந்த மாதம் ஃபுல்லாக ரேண்டமாக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ விருச்சிக ராசி இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் ஒரு கோவில் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் வந்து விருச்சிக ராசி காயத்ரி தேவியை வழிபடணும். ஸோ அதாவது மந்திரங்கள்லே சிறந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா கடவுளுக்கும் அந்த காயத்ரி மந்திரம் இருக்குது. ஸோ அந்த ஒரு காயத்ரி மந்திரம், அதாவது இப்போ ஒரு கடவுளுக்கு 1008 மந்திரங்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஒரு காயத்ரி மந்திரம் சொன்னால் அதற்கு எல்லாமே ஈடாகிறதுக்கு சமம் அப்படின்வாங்க. ஸோ அந்த அளவுக்கு காயத்ரி தேவி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு காடஸ். ஸோ அப்போ அந்த காயத்ரி தேவியை நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக தொடர்ந்து வந்து வழிபடணும். இது அவங்கள வழிபடுறதுனால உங்களுடைய மனதளவில் ஒரு மிகப்பெரிய அமைதி வந்து உங்களுக்கு கிடைக்கும், பெர்மனண்ட்டான அமைதி கிடைக்கும். ஆன்மீக ரீதியான நிறைய நாலேஜ், அதாவது என்லைட்மெண்ட், ஞானம் சொல்லுவாங்க, அந்த என்லைட்மெண்ட் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அண்ட் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா அதில் மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை ஆர் நுண்ணறிவு, அந்த டீப்பர் கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ காயத்ரி தேவியை வழிபடுறதுனால. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த காயத்ரி தேவியை நீங்கள் வழிபடுறது எல்லா கடவுளையும் வழிபடுறதுக்கு சமம். ஸோ அப்போ டெய்லியும் நீங்கள் காயத்ரி தேவி வழிபாட்டோடு உங்கள் நாளை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லா தெய்வத்தினோடையும் ஒரு பிளெஸ்ஸிங், சப்போர்ட்டிவ் எனர்ஜி இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதத்துலேருந்து காயத்ரி தேவி வழிபாடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்காக வருது.